திருநெல்லை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஒட்டுமொத்த கிராமம் புதுமலை. அங்கே வாழ்ந்தது முருகன் குடும்பம். 3 ஏக்கர் நிலம். ஆனால் 3 ஆண்டுகளாக மழை வரவே இல்லை. முருகனின் மனைவி சங்கரி தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து வெறும் இட்லி மாவை நசுக்கி கிராமத்தில் விற்றாள். அந்த பணத்தில்தான் குழந்தைகள் பள்ளிக்கூடம், பழைய பாட்டிக்கு மருந்து, முருகனுக்கு உரம் வாங்கும் செலவெல்லாம். முருகன் ஒவ்வொரு நாளும் வறண்ட நிலத்தை பார்த்து கொண்டு, இந்த நிலம் 2 சொட்டு மழையை கூட கேட்க மாட்டேங்குது, ஆனா நம்ம பொண்ணு ஞானம் மட்டும் மலரணும் என்று மனதில் வேண்டிக் கொண்டான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து திரும்பிய பெண் பிள்ளை பத்திரமாக ஒரு சான்றிதழ் கையிலே கொண்டு வந்தாள். அப்பா, மாவட்டம் முழுக்க நான் தான் முதல் மதிப்பெண் வாங்கினேன் என்றாள். முருகன் மௌனமாக கேட்டார். பின் அப்பா கண்ணீருடன் அவளை கட்டிப்பிடித்தார். வறண்ட நிலம் மட்டும்தான். அந்த வீட்டின் மனங்கள் நனையாமல் தான் நனைந்தது. நனைந்து உடையுமாக கோவிலின் வாசலில் நின்றாள். அவளது கைகளில் ஒரு சின்ன பையின் உள்ளே மருந்து பட்டியல். அவளது அம்மா கடும் வியாதியில் விழுந்திருந்தாள். அவள் துயரமாக கோவில் வாசலில் அமர்ந்து கூறினாள், ஐயனே, எங்க அம்மாவுக்கு மருந்து வேணும், என்கிட்ட பணம் இல்ல. மழை நின்றது. அந்த நிமிடத்தில் கோவில் உள்ள சிவலிங்கத்தின் மீது வைத்திருந்த தீபம் தானாக எழுந்து நெருப்பாய் ஒளிர்ந்தது. பூசாரி அதை பார்த்து அதிசயித்து பின் சென்றார். அங்கு சிவலிங்கத்தின் பக்கத்தில் ஒரு மூடிய பாதிரியில் ஒரு துணிக்கட்டியில் சில சர்க்கரைகள் மற்றும் பணம். அந்த பணத்தை அவர் சிறுமிக்கு தந்தார். இது உனக்காக தான் வந்தது ஐயனே, அருள் எதை எடு. அனிதாவின் கண்கள் கலங்கின. அவளது முகத்தில் ஒரு சின்ன புன்னகை. மழை நின்றாலும் அந்த கண்களில் மட்டும் மழை தொடர்ந்தது. ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். மழை பெய்யும் நேரம் ஓர் முதியவர் ஒரு கோவில் வாசலில் நின்றார். யாரும் உதவவில்லை. அவள் ஒரே சின்ன பொண்ணு, ஆனா மனசு பெருசு. தன் துணியை அவருக்கு தந்தாள். அந்த முதியவர் யாரும் நினைக்காதவங்க, விஷ்ணு அவதாரம். ஒரு கருணை செய்யும் கைதான் கடவுளை வந்து கூடிய வழி.